ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு vlog தான். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சுக்கு வந்திருக்கோம். 2025 லாஸ்ட்டு இயர் எண்டில் வந்திருக்கோம். ஸோ பீச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடிக்கு வரணும்னு நினைப்பேன். பட் வேலை இருக்கிறதுனால அடிக்கடிக்கு வர முடியாது. அண்ட் சமைச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க எங்கள் அம்மா. புளி சாதமும் அப்புறம் தக்காளி சாதமும் எடுத்துகிட்டு வந்தாங்க. பீச் ரொம்ப இன்னும் அதிகமாக புதுசாக இதுவெல்லாம் பார்க்லாம் வச்சுருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஆனால் நாங்கள் பார்க்லாம் போகல, இங்கேயே மண்ணிலே விளையாடிட்டு தண்ணியில் விளையாடிட்டு வந்துட்டோம். ஸோ ஜாலியாக இருந்துச்சு. இப்போல்லாம் ஆற்று மணல் பார்க்கறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சின்ன வயசில் அடிக்கடிக்கு பார்க்கலாம், ஏன்னா வீடு கட்டுறதுக்குலாம் அதான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வீடு கட்டுறதுக்குலாம் மலையை தான் யூஸ் பண்ணுறாங்க, மலையை கிரில் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. அதனால் ஆற்று மண்ணில் பார்க்கும்போது ஆசையாக இருந்து விளையாடணும்னு சொல்லிட்டு அதனால் சின்ன வயசு மெமரியாக ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். நம்ம இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது நம்ம பண்ணுற ஒரு விஷயம், ஸோ ஃபோனெல்லாம் யூஸ் பண்ணாமல் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். அண்ட் இன்னொன்று எல்லோரையும் நோட் பண்ணணும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. நம்ம நமக்கு ஒன்று சொல்லித்தரோம் அப்படின்னு நான் நினைப்பேன் பர்சனலாக. நான் பீச்சுக்கு போய் ஒவ்வொருத்தவங்கள பார்க்கும்போது சில பேர் பிச்சை எடுப்பாங்க, சில குழந்தைங்க டான்ஸ் ஆடுவாங்க, சில பேர் சேடாக உட்காந்துன்னு இருப்பாங்க, சில பேர் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க லைஃப்பில் ஒவ்வொன்று கண்டிப்பாக இருந்துட்டு தான் இருக்கும். நமக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு யாருமே இருக்காதீங்க. பிரச்சனை இன்றைக்கி வரும், நாளைக்கு போகும். ஸோ அதை எப்படி கடந்து போகணும் அப்படிங்கிறத கற்றுக்கோங்க. அண்டு நிறைய ட்ராவல் பண்ணுங்கள், ஏன்னா ட்ராவல் பண்ணுறது ரொம்ப முக்கியம். பீச்சுக்கு போனால் இந்த அலை சவுண்டு இதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கணும் போல தோணும். ஒரு மாதிரி மைண்டே ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அண்டு தண்ணியில் எனக்கு என்ன பிடிக்காது அப்படின்னா, நிறைய பேர் யூரின் போயிடுவாங்க. அண்ட் நிறைய ஸ்கின் ப்ராப்ளம் வரும். அது மட்டும் இல்லாமல் ஸ்மெல் வரும், நீச்சி ஸ்மெல் வரும். அந்த மீன் ஸ்மெல் சொல்லுவாங்கள்ல, அந்த மீன் ஸ்மெல் வரும். அது எனக்கு சுத்தமாகவே ஆகாது. வாமிட்டே வந்துடும். அதனால் மோஸ்ட்லி நான் தண்ணியில் இறங்க மாட்டேன். இருந்தாலும் பிடிக்கும், ஜாலியாக விளையாடணும்னு தோணும். எப்பயாச்சும் ஒரு வாட்டி என்ஜாய் பண்ணுவேன். நீங்கள் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மாங்காய் வாங்கணும், எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும். எனக்குன்னு இல்லை, நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் மெரினா பீச்சில் இது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். பஜ்ஜியோ அண்ட் காளான் ஃப்ரை அதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் சாப்பிடாம நிறைய பேர் போக மாட்டாங்க. எனக்கு பிடிக்காது. இருந்தாலும் நம்ம கூட வந்தவங்க அதெல்லாம் சாப்பிடுவாங்க. அதனால சரி அவங்களுக்காக சாப்பிட்லாம் அப்படின்னு தான் நாங்கள் பஜ்ஜி காளான் இதெல்லாம் வாங்கியிருந்தோம். ஆக்சுவலாக நான் வெளியே அதிகமாக சாப்பிட மாட்டேன், ஏன்னா ஆயில் எந்தெந்த ஆயிலோ யூஸ் பண்ணுவாங்க. அதனால எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. இருந்தாலும் சரி எல்லோரும் சாப்பிடும்போது நம்ம சாப்பிடாமல் இருந்தால் அது ஒரு மாதிரி இதுவாக இருக்கும்ன்றதுக்காக நான் சாப்பிட்டேன். பட் சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலாக ரெங்கராட்டினம் சுற்றணும். எனக்கு ஒரு மாதிரி கேர் ஆகிடுச்சு சுற்றின ஒன்று. ஃபைனலாக நாங்கள் கிளம்பிட்டோம். ஜாலியாக இருந்தது இந்த டே. ஸோ இயர் எண்டு ஒரு ஹாப்பியாக முடியணுன்றதுக்காக ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஸோ நீங்கள் எப்படி இயர் எண்டு என்ஜாய் பண்ணிங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு கஷ்டம் இருக்கும், அதெல்லாம் கடந்து போகிறது தான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சி கடந்து போயிட்டே இருங்க. ஓகே, அதையும் நினச்சிட்டு இருக்காதீங்க. பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Bye.